தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சோனியா காந்தியிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறார். குங்குமம் போட்டு வச்சுட்டு போனார். அதுதான் எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் குங்குமம் போட்டு வச்சிருக்காங்க? அது ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்து அதை வச்சு அப்படியே போயிருக்காரு. ஏன்னா ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது 100% விஜய்க்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு இணைப்பு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அரசியல் நடத்த முடியும். நான் ராகுல் காந்தி உங்க பக்கத்தில் இருப்பேன், நரேந்திர மோடி பக்கத்தில் இருப்பேன். எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். ஐபிசி தமிழ் நேயர்களும் தமிழக மக்களும் டெல்லி ராஜகோபாலன் எப்போ தொலைக்காட்சியில பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வரவேற்பும் நிறையவே இருக்கு நம்மளுடைய நேர்காணலுக்கு. அதை தவிர காம்பினேஷன் நன்னா ஜெல்ல எடுத்துன்னு வேற நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஒன்றே ஒன்று, பத்திரிகை துறையில் 45 காலம் இருந்த பிறகு என்னுடைய வயதிற்கு ஈர்க்குயிலான இருக்கக்கூடிய சில தலைவர்கள், சில நிருபர்கள், சில செய்தி ஆசிரியர்கள், சில பத்திரிகை ஆசிரியர்கள் என்னை கண்டனம் செய்வார்கள். அது வரவேற்கிறது. ஆனா தனிப்பட்ட முறையில போய் அது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதுறதுலாம் அது நன்னா இருக்கு. அதுதான் என்னுடைய கருத்துப்பா. அதை ஊழியர்களுக்கு தலைவர்கள்லாம் சொல்லணும். இல்லைன்னா தலைவரை உற்சாகப்படுத்துகிறாரோ என்று தெரியவில்லை இந்த ஊழிகளை எல்லாம். தமிழக முதலமைச்சர் டெல்லி வந்திருக்காரு, அதுவும் உங்க ஊருக்கு வந்திருக்காரு. 3 நாள் கான்பிடென்டா வந்திருக்காரு. ராகுல் காந்தி சோனியா காந்தி மரியாதை நிமித்தமாக பார்த்தார்கள். இருவரும் தனித்தனியாக பார்த்தார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 பேரும் ஒன்னா. பிரியங்கா காந்தி இல்லை. எனினும் தமிழகத்திற்கு யார் எது செய்தாலும் நான் முன் நிற்பேன், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொன்னார். சோனியா காந்தியை பார்ப்பதற்கு முன்னதாக கண்டிப்பாக ப. சிதம்பரம் அதற்கான ஒரு அடித்தளத்தை, பேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்தார். ப. சிதம்பரம் சென்ற வாரம் தமிழக செங்கோட்டையில் பார்த்தார். போய் சட்டசபையில் நடக்கிற இடத்துல போய் வச்சுனாங்க, ஓப்பனா பேசியிருக்காங்க. வரக்கூடிய நகராட்சி தேர்தலை பற்றிலாம் கோடி காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு இல்லை விஜய்க்கு. நம்ம ஆரம்பத்துல அந்த காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் பத்தி பேசிடுவோம். சோனியா காந்தி ஹாப்பியா இருக்காங்களா? ஏன்னா ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்திருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப ராகுல் காந்தி தான் முயற்சி பண்ணார், நம்ம எப்படியாவது விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறக்காக. எப்படி அந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் இருந்தது? ஒட்டுமொத்தமாக 20 நிமிஷம் இருந்தது. சோனியா காந்தியுடன் 10 நிமிஷம், 15 நிமிஷம், ராகுல் காந்தியோட 10-15, எல்லாம் சேர்ந்து ஒரு 20 நிமிஷம். சந்திப்பு சும்மா இருந்தது. புரிந்து கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் தடவை சோனியா காந்தியை பாக்குறாங்க விஜய். ராகுல் காந்தி 2-3 தடவை பார்த்திருக்காரு. தமிழ்நாடு ஓப்பனாவே பார்த்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சில மீட்டிங் எல்லாம் நடந்திருக்குது. இருந்தாலும் சோனியா காந்தியிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறார். குங்குமம் போட்டு வச்சுட்டு போனார். அதுதான் எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் குங்குமம் போட்டு வச்சிருக்காங்க? அது ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்து அதை வச்சு அப்படியே போயிருக்காரு. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்த உடனே அங்க போயிருக்காரு. அந்த குங்குமப்பட்டு தான். இப்ப ஏன்னா அது 2 பேருமே ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் நெற்றி போட்டு இருந்தது. பிளஸ் பாலிடிக்ஸ்ல பேசியிருக்காங்க. டீடைல்ஸ் பேசுறதுன்னா ராகுல் காந்தியோட தான். சோனியா காந்தி அம்மையார் அரசியல் இருந்து விலகி விட்டார். இருந்தாலும் தன்னுடைய கட்சிக்கும் மகளுக்கும் தலைவராக இருக்கிறார். அதுல ஒரு புரிதல் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி தான் அதிகமா பேசினார். நீங்க கேட்ட மாதிரி இந்திய அலையன்ஸ்ல அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே, ஓமர் அப்துல்லா, சரத்பவார் பொண்ணு டாக்டர் சுப்ரியா சுலே, இவங்கெல்லாம் கேட்டாங்க ராகுல் காந்தி, எதுக்காக நீங்க டிஎம்கே விட்டீங்க? டிஎம்கே ஆக்ஷன் வாங்கன்னு அப்புறம் பேசலாம். அதே சமயத்துல டிவிகேக்கு விரோதமும் இருந்தது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெளில ஏன் போச்சு? தாவேக்கா வருவதற்கு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே ஜெனரலா கேட்டிருக்காரு. யாருமே சரியா பதில் சொல்ல. இந்த எதிர்ப்பு இருக்கிறதுனால இந்த வாட்டி அவங்க விட்டுட்டாங்க. அதனாலதான் அவர் வரல. இப்போ இன்னும் 2 மாசம் கழிச்சு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஹைதராபாத்ல மீட்டிங் நடக்க போகுது. அதுல ஒருவேளை பேசி முடிவு பண்ணுவாங்க இல்லையா? விஜய் ஒரு எம்பி இல்லை நம்ம கிட்ட, எதுக்கு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்? ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இன்னும் கட்சி பேஸ் பண்ணவே இல்லையே. எலெக்ஷன் கமிஷன்ல போய் அவர் பர்மனண்டா வாங்கணும். ஏன்னா 4% மேல ஓட்டு வாங்கிட்டாரு. 1,80,00,000 ஓட்டு வாங்கிட்டாரு. இப்ப எலெக்ஷன்ல கமிஷன்ல போய் அவர் பண்ணணும். அதுதான் முக்கியம். விஜய்க்கு எதிர்நோக்கக்கூடிய விஷயங்கள் அரசியல் அல்ல. அவர் இந்த விசில் சின்னத்தை பர்மனன்ட் ஆக்கணும்.
எவனா ஒருத்த பெட்டிஷன் போட்டு அதை கேன்சல் பண்ணுவான். இந்த ஏடிஎம்கே காரன் போடுவான், டிஎம்கே காரன் போடுவான். அதெல்லாம் உஷாரா இருக்கணும் அவரு. இப்போ இந்தியா கூட்டணியில தாவேகா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏதாவது நேத்து ஒரு டிஸ்கஷன் எதுவும் நடந்ததா? டிஸ்கஷன் நடந்தது. ஆனா திமுக வரணுங்கும் போது எதிர்த்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுக்காக மல்லிகார்ஜுன் கர்கேக்கு பரிபூர்ணமான ஒரு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டம். நீங்க தமிழ் வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வந்துருங்க ஆகஸ்ட் மாசத்துலன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்க விஜய் கிட்ட. காரணம் என்னென்று கேட்டால் விஜய்க்கு பிரதிநிதி யாருமே இல்லை அங்க. ராகுல் காந்தியோ அல்ல மல்லிகார்ஜுன் கர்கேயோ அல்லது ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் சொல்லுவார்கள். பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்லலாம், யாரும் இல்லைங்கிற. எனினும் என்னுடைய முதல் குறிக்கோள் அவர் டெல்லி வந்ததுல கண்டிப்பாக அவருக்கு அரசியல் ரீதியாக சட்ட ஆலோசகர்கள் சொல்லி இருப்பார்கள், தேர்தல் கமிஷனில் தங்களுடைய விசில் சின்னத்தை நிரந்தரமாக்குங்கள், தங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி அப்ரூவல் கிடைத்து விட்டது, அதற்கான முயற்சிகளை தேர்ந்தெடுக்க. இந்தி கூட்டணி இருக்கு, இல்லாத போது அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இந்தி கூட்டணி உடைந்து விட்டது, அதுல ஏன் சேரணும்னு கூட விஜய்க்கு இருக்கு. எப்படியாவது இந்தியா கூட்டணியில கொண்டு வரணும் தாவேகாவை அப்படிங்கறதா நிலைப்பாடா இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இத ராகுல் காந்தி எப்ப முன்னெடுக்க போறாரு? இப்பல இருந்தே அது கிட்டத்தட்ட அதுக்கான பணிகள் தொடங்கிருச்சா? பணிகள் தொடங்கி ஆகிவிட்டது. ஆனால் ராகுல் காந்தியை எதிர்த்தே சில பேர் கேள்வி கேட்டவுடன் அவருடைய முகம் சிறந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், சோனியா காந்தி திமுக இந்திய அலையன்ஸ்ல கண்டினியூ பண்ணணும்னு விரும்புறாங்க. ராகுல் காந்தி தாவேகாங்கிறார். இந்த கான்ஃபிளிக்ட்ல தான் அங்க நின்று போச்சு விஷயம். ஹைதராபாத்ல பேசுவாங்க. அதை தவிர சங்கர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னிலையில் நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் முயற்சி செய்து வருகிறது திமுக. அதுல பாஜக சார்ந்தவங்க எவனும் இருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு அகிலேஷ் யாதவ், அந்த உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், ஓமர் அப்துல்லா, அதை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்களை காங்கிரஸ் விட்டுட்டு பண்ணணும்னு பாக்குறாரு. அதுல ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் சங்கர் மூலமாக. நம்ம சோனியா காந்தி திமுகவை விரும்பினாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆழ்ந்த ஒரு கோபத்தை உண்டாக்கினார் ராகுல் காந்தி. முதுகில் குத்தினார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா 2019 ராகுல் காந்தி முதல்ல பிரதமராக முன்மொழிந்த திமுக 2029 முன்மொழியாது, அவருக்கு எதிராக சதிகளை செய்யும் என்ற நம்பிக்கையும் ராகுல் காந்தி மனசுல இருக்குது. ஏன்னா அகிலேஷ் யாதவ் பேசுறது மூலமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் நான் உள்ள இருக்க டைனமிசத்தை நான் சொல்றேன், நான் உள்ள கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். அகிலேஷ் யாதவுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் எம்பி இருக்கிறார், அவருடைய உறவுக்காரர். அவர் எங்கிட்ட சொன்னது, திமுக நம்ம வச்சுக்கணும், பாட்னால வந்தாங்க, திமுக ஒரு நிச்சயமாக ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக வந்த கட்சி, அதை விட்டுக்கூடாது ராகுல் காந்தி. அதுக்கு ஏன் சொல்றேன்னா, கனிமொழி ஆகட்டும், டிஆர் பாலு ஆகட்டும், ஆர் ராஜா ஆகட்டும், அவங்க எல்லாம் போய் அகிலேஷ் யாதவ் கிட்ட சொல்லியிருக்காங்க, தேஜஸ்வி யாதவ் கிட்ட சொல்லியிருக்காங்க போன் மூலமா. அதெல்லாம் இந்த இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே அப்ப நாடாளுமன்றத்தில் கனிமொழி பக்கத்தே உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வேற சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ராகுல் காந்தி மீது அவநம்பிக்கை தீர்மானம் பல வந்துவிட்டதாகத்தான் பலர் கருதுகிறார்கள் திமுக மூலமாக. திமுக மூலமாக இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இப்போ விஜய் எந்த அளவுக்கு காங்கிரசுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு பக்கபாலகமா இருக்க போறாரு? 100% இருப்பார், 100% இருப்பார். ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது 100% பிரதமர் மோடி காலையில எல்லாம் பேசி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 2047 எப்படி வளர்ச்சி அடைந்த ஒரு இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் அதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாரு நிதி ஆயோக் கூட்டத்துல. வரவேற்கத்தக்கதான் இருக்கிறது. விஜய்க்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு இணைப்பு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அரசியல் நடத்த முடியும் என்ற ஒரு கொள்கையை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். பதவியேற்கும் தினம் முன்னாடி கூட ராகுல் காந்தி முன்னிலையில் அவர் சொன்னாரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கல்வி உங்களுக்கு, நான் ராகுல் காந்தி உங்க பக்கத்தையும் இருப்பேன், நரேந்திர மோடி பக்கத்தையும் இருப்பேன், எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ்நாடு வளர்ச்சி முக்கியம். அதை தவிர ஐபிசி நேயர்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட் சொல்ல ஆசைப்படுறேன்.
ஸ்டாலின் செய்த மாதிரி இவர் மோதல் போக்கை கைப்பிடிக்க மாட்டார் மத்திய அரசாங்கத்துடன். பைனான்சியல் சிச்சுவேஷன் சரியில்லை. அதை தவிர முதல் மீட்டிங்லயே எதுக்கு விரோதிச்சுக்கணும்? அவருடைய போக்கு, விஜயனுடைய போக்கு என்பது அமைதியான போக்காகத்தான் நான் கடந்த 3 மாதங்களாக பார்க்கிறேன். பரபரப்பு போக்கு கிடையாது. அவர் மத்திய அரசாங்கத்துடன் கைகோத்து போனவன் தமிழ்நாட்டில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, டெல்லியா லேடியா மோடியா அப்படிலாம் எல்லாரும் பேசினாங்க. அதெல்லாம் விஜய் பிடிக்கல. ராகுல் காந்தி பக்கத்துல இருக்கிறதால, நரேந்திர மோடி பக்கத்துல இருக்கிறதால 2 பேருக்கு சந்தேகம் வரும். நிறைய வளர்ச்சி திட்டத்தை மோடி கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் குழால தண்ணி வருது பாருங்க, அந்த மாதிரி குழால கேஸ் வருது ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு தவிர. அண்டை மாநிலம் கேரளாக்கோ இல்ல கர்நாடகாக்கோ பாண்டிச்சேரிக்கோ ஹைதராபாடுக்கோ போனீங்கன்னா பைப் கேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில இருக்கு, சென்னையில இருக்குது. ஆனா அதை முழுக்க கொடுக்கற ஜெயலலிதாவும் ஸ்டாலினும். விஜய் கொடுக்க போறார். 20,000 கோடி மத்திய அரசாங்கம் தடைங்கிறாங்க ஆயில் கம்பெனி மூலமா. அதை வாங்கிடலாம். அது 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷத்தை திருப்பி கொடுங்க. பட் பொதுமக்களுக்கு வரணும். இந்த சிலிண்டர் பிரச்சனையில உள்நாட்டு கேஸ் பிரச்சனை உள்நாட்டிலேயே தயாராகுது. பைப் டெல்லியில ஒண்ணு சிலிண்டர் பிரச்சனையே வரலையே, தமிழ்நாட்டில் ஒண்டி வந்தது ஏன் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அந்த வளர்ச்சி திட்டம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு பதிலாக ஒரு இடம் பார்த்துட்டாங்க. 3வதாக பல சினிமா அதிபர்கள் வட இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு விஜய் அவரிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள். அமிதாப் பச்சன், அக்ஷய் குமார் போன்ற பல தலைவர்கள் எல்லாம். ஸ்ரீதேவியினுடைய கணவர் போனி கபூர், அவங்க என்ன சொல்றாங்க, எங்க செங்கல்பட்டு இருக்க காஞ்சிபுரம் பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 1000 ஏக்கர் நிலம் கொடுங்க, நான் ஒரு பிலிம் சிட்டி கட்டுறோம்னு. உத்தரப்பிரதேசத்தை கட்டியிருக்காங்க, பாம்பேல கட்டியிருக்காங்க, மும்பைல. தமிழ்நாட்டுல கட்டினா நல்லா இருக்கும். அங்க பாலிவுட் கூட வந்து படம் எடுப்பாங்க. சில சினாரி உள்ள ஒரு வில்லேஜ் மாதிரி இல்ல ஒரு மலை மாதிரி பண்ணோம்னா அவங்க ரீக்ரியேட் பண்ணலாம். அந்த இடத்த உள்ள வாடகைக்கு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு வித்துடலாம் சினிமா இண்டஸ்ட்ரீஸ். அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அது 2-3 வருடத்தினர். எல்லாத்த விட மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோவிற்கு பணம் தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டார் நரேந்திர மோடி. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்க போகுது. இந்த மோதல் போக்கு இருந்ததுன்னா 2 பேருக்குமே கோபம் வரும். இவர் மோதல் போக்கு வேண்டாம் என்று பார்க்கிறார் விஜய். இதுதாங்க சிம்பிள். அரசியல் ரீதியாக புரிதல் வந்து விட்டது, பொருளாதார ரீதியாக பொருந்து விட்டது. 18ஆம் தேதி சட்டசபை கூடுவதற்கு முன்னதாக சில பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துடன் பேசி தீர்த்து கொண்டு விட்டார். இனி அவருடைய டெல்லி விசிட் 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். இன்னைக்கு வேற எந்தெந்த அமைச்சர்கள் அவரு சந்திக்க போறார்? நாளைக்கு என்ன திட்டமிடல்? போன தடவை அமித்ஷாவை சந்திக்கல, இந்த முறை கண்டிப்பா அமித்ஷா எல்லாம் பார்த்தாச்சு. இங்க லஞ்ச்ல பார்த்துட்டாரு, எல்லா மந்திரியும் பார்த்துட்டாரு. போட்டோ எல்லாம் வரப்போகுது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போட்டோகிராஃபரை எங்கிட்ட சொன்னாரு. பிளஸ் இன்னைக்கு நைட்டே திரும்பிட போறாரு. மூகாம்பியை பார்த்துட்டு தான் சென்னைக்கு வர போறாரு. கர்நாடகால கூடிய கோயிலுக்கு போறாரு. மேங்களூர்ல இறங்கிட்டு மேங்களூர் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் தரிசனம் பண்ணிட்டு மேங்களூர்ல இருந்து சென்னை போயிட்டு நாளைக்கு 3 மணிக்குள்ள சென்னை வந்துடுவான்ட்டு போலீஸ் அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். ஒரு அரசாங்க நிகழ்ச்சி, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ரீதியா அந்த கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை போடுவது, இன்னொரு பக்கம் ஆன்மீக ரீதியாக ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு வராரு. இந்த முதலமைச்சரை உங்களால எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது? அம்மையார் ஜெயலலிதாவை நேரில் கண்டு பல முறை பேசியிருக்கிறேன். அவர் தொலைபேசியில பேசியிருக்காங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் அடிக்கடி பேசுவாரு. அதை தவிர ஸ்டாலின் ஐயாவும் தொடர்பில் இருந்தேன். ஆனா அவ்வளவு கான்டாக்ட் எனக்கு கிடையாது. விஜய் அவர்கள் இந்த 3 பேரையும் வச்சு பாத்தீங்கன்னா விஜய் ஒரு டீப் பர்சன், ஒரு ரொம்ப ஆழ்ந்த பார்வையாளர். டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டார். அவரோட சுபாவமே அந்த மாதிரி நினைக்கிறேன். அவருக்கு சிரிக்கிறது குறைச்சல், கோபம் வர்றது குறைச்சல். அது எப்படி அவங்க அம்மா வளர்த்திருக்காங்க, அப்பா வளர்த்திருக்காங்கன்னு தெரியுது நல்லா. he is not reactive. சடால்னு இப்ப பாருங்க சட்டசபையில கூட டக்குன்னு ஏந்து பதில் சொல்ல பாருங்க. சோசியல் மீடியால பதில் போடுறாரு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிடுவாரு. ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது. விஜயுடைய அணுகுமுறை
அதிகாரிகளை அருகே வைத்துக் கொள்வது கிடையாது. மந்திரிகளை பக்கத்துல கொண்டு வைக்கிறது. எந்த மந்திரி வரல பாருங்க. கடந்த முறையும் வரல, இந்த முறையும் வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் கூட வரல. அது வந்து ஒரு ஒரு அணுகுமுறை ஆயிடுச்சு. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பல முதலமைச்சர்கள் டெல்லி வந்தபோது அட்லீஸ்ட் யாரோ ஒரு முக்கியமான எம்பியோ அல்லது அமைச்சர்களையோ வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஆனா விஜய் மட்டுமே வந்துட்டு போறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது பார்க்கறதுக்கு அவர் சொன்ன வாக்கிலே ஒரு பதில் இருக்குது. பவர் சென்டர் தாவேக்கால ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டார். அவர் தான் பவர் சென்டர். ஆல் இன் ஆல் ரவுண்ட் 360 டிகிரிஸ் அவர் தான். நல்லதோ கெட்டதோ அவர் புகழ்ந்தாலும் அவருக்கு, இகழ் வந்தாலும் அவருக்கு தான். அதனால எந்த மந்திரி கூட விட்டுட்டு வரவே இருப்பாங்க. ஜெயலலிதா கூட அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஜெயலலிதாவுக்கு இவருக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் சசிகலாவோட தான் வருவாங்க, ஒரு உதவியாளர். இவர் எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றாரு பிளேன்ல. ஸ்டாலின் வந்து ஸ்பெஷல் பிளேன்ல போயிருக்காரு. ஆனா பிரைவேட் பிளேன்ல வந்திருக்காரு. பிளஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா அந்த மாதிரிலாம் அதுலயும் வராரு. இவர் வந்து தனக்கு எதுவும் சிறப்பு விமானத்தான் போறாரு வர்றாரு. அதை தவிர தமிழ்நாடு அரசாங்கம் கூட 14 சீட்டர் ஒரு பிளேன் வாங்கணும்னு யோசிச்சிருக்காங்கன்னு மத்திய அரசாங்கத்திற்கு அனுமதி கேட்டிருப்பதாக காதல விழுறது. அது கன்ஃபார்ம் ஆகல. விஜய் வந்துட்டு போறதுக்காக தனியா வந்து விமானம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒண்ணு வாங்கிடுவாங்க. ஜெயலலிதாட்டு ஹெலிகாப்டர் வச்சிருந்தாங்க உள்ள போறதுக்கு. ஜெயலலிதா போன பிறகு அதை வித்துட்டாங்க. இப்போ ஸ்டாலின் வாங்கல. ஸ்டாலின் வந்து பிரைவேட் தான் வச்சிருந்தாரு. இப்ப இவரும் பிரைவேட்டை யூஸ் பண்றாரு. அரசாங்கம் பணம் கொடுத்தது. ஏன்னா பார்க்கிங் சார்ஜ் ரொம்ப பாதுக்கு. அது நீங்க சொந்தமா வாங்கினீங்கன்னா தினமா போயிட்டு இருக்காரு விஜய் வெளியில டிஸ்ட்ரிக்ட். அதுதான் அது எக்கானமி பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்குது. பிரைவேட்டே பெட்டர். தமிழ்நாடு மையப்படுத்தி மற்ற அமைச்சர்கள்ட்டயோ மோடிட்டயோ வந்து கலந்துரையாடல் பண்ணியிருக்காரா? அது சம்பந்தமா எதுவும் தகவல் இருக்கா? பண்ணிருக்காரு. அதெல்லாம் அடித்தளத்தை உருவாக்கி பேஸ்மெண்ட் பண்ணினது அதிகாரிகள். என்னென்ன ஒண்ணுங்க அதிகாரிக்கு சொல்லிட்டாரு. 2-3 நாளா இந்த சீஃப் செக்ரட்டரி டெல்லியில தான் இருக்காரு. பைனான்ஸ் செக்ரட்டரி டெல்லி தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கடித போக்குவரத்து, தொலைபேசி போக்குவரத்து தவிர நேராதான் இருக்காங்க. அதுல ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமனிடம் நேரிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு முதல்ல ஒத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மோடியும் நிர்மலா தான் பார்த்தாங்க, யாருமே பார்க்கல. அந்த தொடர்புக்கு இருமுறை தொலைபேசியில் பேசி கொண்டதாக கூட கேள்விப்படுகிறேன். அந்த விஷயத்துல சால்வ் பண்ணிடுறாங்க. அது ஸ்டாலின் வந்து மத்திய அரசாங்கம் பாஜக வராது, மோடி உள்ள நுழைய முடியாது, RSS கால வைக்க முடியாது அப்படிதான் நெகட்டிவா பேசிட்டு கடைசியில போய் ரிமோட் கண்ட்ரோல்லாம் பேசினா பாருங்க. அது யாருக்குமே பிடிக்கல. அது எல்லாருமே வெறுத்தாங்க. அந்த வெறுப்பை விஜய் வளர்க்கவில்லை. விஜய் வந்து அதை அப்படியே ஜென்டலா எடுத்துட்டு போயிட்டார். அதுதான் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் மாதிரி இவர் வந்து அணுக போறது இல்ல மத்திய அரசாங்கத்தை. ரொம்ப வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப சுமூகமா தான் அணுக போறாரு. அது பதவியேற்க சமாச்சாரம் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு யார் எங்க கூட்டாலும் அங்க விஜய் இருப்பான்னு சொல்லிட்டாரு பாருங்க. அந்த ஒரு மோதல் போக்கை தவிர்ப்பார். அப்ப 2வது முறையும் விஜய் வந்தது கிட்டத்தட்ட ஒரு சக்சஸ் ஆன ஒரு விசிட் தான் இது டெல்லிக்கு வந்தது. கரெக்ட். 100% மார்க் தரலாம் ஈஸி. அவர் சைலண்டா இருக்குது. எல்லாருமே புரிஞ்சுக்க முடியல. சங்கர் சைலண்டா இருக்காரு. என்ன அவருடைய மனசுல என்னன்னு யாருக்கு புரிஞ்சுக்க முடியலையே. பேசினாதானே புரிஞ்சுக்க முடியும். நீங்க அங்க எதுவும் கேட்டு பாத்தீங்களா? விசாரிச்சு பாத்தீங்களா? மற்றவங்கள்ட்ட எல்லாம் எப்படி உரையாடினாரு எப்படிங்கறது எதுவும் விசாரிச்சு பாத்தீங்களா? கடந்த முறையா இருக்கட்டும், இந்த முறையா இருக்கட்டும். அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுடுறாரு. அதோட சரி, அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுடுறாரு. டீப்பா போகுது யார்ட்டையும். ஓகே புரிஞ்சுட்டேன், ஐ அக்ரின்னு சொல்றாரு தவிர அவர் ரியாக்ட் பண்றது கிடையாது. சில அதிகாரிகளை பார்த்த போது கூட அதிகாரிகள் என்கிட்ட சொன்னாங்க, இவர் பேசாத இருக்காரு, ஒண்ணு பேசினாதானே அவர் மைண்ட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரி சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து விஜய் அவர்கள் கொண்டு வர போறார், மத்திய அரசாங்கம் என்ன வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.